வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் எம்கேபி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு பிரேசஸ் போட்டிருந்திருக்கலாம், இல்ல இனிமேல் பிரேசஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். இந்த டைம் எப்படி மெயின்டைன் பண்றது, பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் சாப்பிடலாம், எப்படி அதை போட்டு ப்ரஷ் பண்றது, ஸோ எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ராப்பராக ஒரு பிரேசஸை மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டிருக்கிற பிரேசஸ் உங்கள் பல்லுலேயே டோட்டலாக அட்டாச் ஆகிருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாக அட்டாச் ஆகிருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ட்ரீட்மெண்ட் முடியும். பிரேசஸ் போட்டதுக்கப்புறம் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பிரேசஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டான பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஹார்டான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு, தட்டை, சீடை, இந்த கரும்பு, எலும்பு ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை, நான்வெஜ் சாப்பிடலாம். சிக்கன், மட்டன்லாம் சாப்பிடும்போது கிரேவியில் இருக்கிற மாதிரியான பீசஸாக பார்த்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சாஃப்டான பீசஸ் அதுலேயே இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எலும்பு அதெல்லாம் கடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மீன், முட்டை இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதெல்லாம் நமக்கு சாஃப்டாக தான் இருக்க போகுது. சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரேவியில் சோக் பண்ணி சாஃப்ட் ஆக்கி அதை சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது. அண்ட் பல்லில் வச்சு அதை கடிச்சு இழுக்காமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது பழங்கள் வகைகள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்றேன். வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே இது நீங்க ஆப்பிளோ இல்லை கொய்யாக்காவோ சாப்பிடும் போது டைரக்டா கடிச்சு தான் சாப்பிடுவீங்க. பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் இதை டைரக்டா அப்படி கடிச்சு சாப்பிடக்கூடாது. சின்ன சின்ன பீஸா வெட்டி அதை கடவாப்பல்ல வச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா டைரக்டா நீங்க கடிச்சிங்கன்னா உங்க பிரேசஸ் எல்லாம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை கிளீன் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் பெரும்பாலும் எல்லா பிரேசஸ்லையும் அழுக்கு சேர்றதுக்குள்ளான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவை பிரஷ் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. இந்த அழுக்கு நிறைய சேர்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஈர்லாம் வீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்படி வீங்குச்சுன்னா உங்களுக்கு பல்லோட மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் தாமதிக்கும். என்ன மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா பிரஷ் கிடைக்குது. ஆர்த்தோ பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோல்கேட்டு இல்லை மித்த கம்பெனியில் கூட கிடைக்குது. நீங்கள் ஜென்ரலாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போயிட்டு ஆர்த்தோ பிரஷ் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த பிரஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மவுத் வாஷ், டூத் பேஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளூரைட் கண்டெய்ன்ட் மவுத் வாஷ் அண்ட் டூத் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். இந்த பிரேசஸ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலி இருக்கும். இந்த வலி எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பல்லு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வலி இருந்துச்சுன்னா வலி மாத்திரை போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாது. வலி மாத்திரை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பல்லோட மூவ்மெண்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வலி மாத்திரையை தவிர்க்க பாருங்க. ரொம்ப அதிகமாக வலி இருந்துச்சுன்னா உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு மாத்திரை அப்பப்போ போடலாம். பட் ஆனால் அதை ரெகுலராக போடுற மாதிரி வச்சுக்கலாம். பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் அங்கங்கே உங்கள் கன்னம் பகுதியில் இந்த பிரேசஸ் உராயிறதுனால காயங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இமீடியட்டா உங்க டென்டிஸ்ட்டை போய் பாருங்க. அவரு ஒரு பேக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த பிரேசஸ் மேல அட்டாச் பண்றதுக்கு. ஸோ அது நீங்க யூஸ் பண்றதுனால இந்த உராய்வு தன்மை கம்மி பண்ணலாம். பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாக்லேட் நீங்க சாப்பிடலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரி மில்க் அந்த மாதிரியான சாக்லேட் நீங்க சாப்பிடலாம். பட் ஒட்டுற மாதிரியான டாஃபீஸ், இந்த லாக்டோக்கிங், எக்லேர்ஸ் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக போயிட்டு உங்கள் பிரேசஸில் ஒட்டிக்கிறோம். அண்ட் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ப்ரஷ் பண்ணியும் எடுக்க முடியாது. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு பிரேசஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன மாதிரி டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு மேலும் இந்த மெயின்டெனன்ஸை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். அதில் சேட் பண்ணாலும் நான் உங்களுக்கு பதிலுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அப்படி இல்லையா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். எங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி எங்களோட பேசலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டைரெக்டாகவே நாங்கள் உங்களோட பேசுகிறோம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் பாய்.